ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வண்டி டாடா ஏசி வண்டி வாங்க போனீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. வண்டி எப்படி செக் பண்ணி வாங்கலாம் சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன். அப்போ சப்போஸ் நீங்கள் வண்டி செகண்ட்ஸ் எடுக்க போனீங்கனாலும் சரி உங்களுக்கு யூஸாக இருக்கும். வீடியோ வண்டி பாருங்கள் சரிங்க. நானும் செகண்ட்ஸாக எடுத்தேன் சரிங்க. இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2008ங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னா வண்டி ரோடு எடுத்து போனால் வண்டி தொட்டி நம்ம தொட்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து கவனமாக பார்க்கும் சரிங்களா. தொட்டி நம்மளுக்கு பேட் பண்ணலாம் நல்லா செக் பண்ணி வாங்குங்க சரிங்களா. தொட்டி வாங்கும்போது இந்த கண்ணாடி பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி ஃபுல்லாக நம்ம தகுடுமை போட்டுங்க சீட்டு மாரி. அப்புறம் அந்த மரம் ஏற்ற மாதிரி கண்ணாடி உடையாமல் இருக்கும் சரிங்களா. கொஞ்சம் சேஃப்டிக்கு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம தொட்டி வாங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து தொட்டியில் இந்த ஆங்கில் பார்த்தீங்களா, மேலே ஆங்கிலேருந்து சின்ன ஆங்கிலாக இருக்குது சரிங்களா. கொஞ்சம் பெரிய ஆங்கிலானா நம்ம எதுக்குன்னா மேலே அப்போ டாப்பில் கம்பி ஏற்ற முடியும். நம்ம டாப்பில் கம்பி ஏற்றினா ஒரு டென்னு 1 டென்னு நல்லா இருக்கும். இப்போ இந்த என் வண்டியில் ஏற்றினா பார்த்தீங்கன்னா 4 கிலோ ஏற்ற முடியும், 6 டன்னாக ஏற்ற முடியும் சரிங்களா. நீங்கள் என்ன சொன்னீங்க வாங்க வண்டி வாங்க தொட்டி பார்த்து நல்லா கவனமாக வாங்க. நம்ம மெயின் பாயிண்ட்டு லோடு ஏற்றுறதுக்கு தொட்டி நல்லா இருந்தால் மேலே டாப்பில் கம்பி ஏற்ற முடியும். இல்லை இந்த கம்பி ஏற்றினா நம்ம கம்பி வளையும். நம்ம வண்டி வாங்க மெயினாக விஷயம் பார்த்தீங்கன்னா சேஸு பார்க்குங்க சரிங்களா. நம்ம வண்டி சேஸு பார்த்துக்கோங்க. சேஸ் எதுக்கு பார்க்க சொன்னால் எங்கே கேக் விட்டா பார்த்துக்குவோம். ஏன்னா செகண்ட் சார் மாதிரி கேக் விட்டு வெல்டிங் வச்சு ஏமாற்றி விற்றுவாங்க நம்மளை. நம்ம செக் பண்ணி சேஸை மட்டும் நல்லா அங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் சேஸை பாருங்கள். இன்னும் சின்ன கேக் விட்டுருக்கா, இங்கே வெல்டிங் வச்சுருக்காங்களா கொஞ்சம் பார்த்து வாங்காமல் வண்டி கவனமாக பார்த்து வாங்க சரிங்களா. இல்லை வண்டி ஏமாற்றிவாங்க. 2 பக்கம் சேஸை செக் பண்ணுங்கள். சேஸை நல்லா செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா நீட்டாக இருக்க பாருங்கள். சேஸு நம்ம சேஸு தாங்க மெயின். லோடு போட்டால் சேஸு தான் உட்காரும் லோடு. கவனமாக பார்த்துங்க. தொட்டி கீழே கவனமாக பாருங்கள். தொட்டி நல்லா இருக்கா. இங்கே இப்போ என் தொட்டி வந்து ஓட்டை இருக்குது, ஆனால் அது மேலே இன்னும் சீட்டு போட்டுருக்காங்க சரிங்களா. அதனால் கொஞ்சம் தொட்டி நல்லா சொல்லிட்டு வண்டி வாங்கினேன். நம்ம வண்டி சைலன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. சைலன்ஸ்லாம் நல்லா இருக்கா பாருங்கள். ஓட்டை வண்டி சவுண்டு பிக்கப் இருக்காது சரிங்களா. 2வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கவுனு பார்த்தீங்களா, அந்த கவுனில் வந்து ஆயில் லீக்காக இருக்கா, அந்த டேமேஜ் இருக்கா பாருங்கள். இல்லை அதையும் ஏமாற்றிடுவாங்க சரிங்களா. அந்த கட்டுலாம் பாருங்கள். கட்டு என்ன எக்ஸ்ட்ரா கட்டு வண்டியோடு வந்துச்சு எனக்கு. எக்ஸ்ட்ரா கட்டு போட்டால் குத்துக்கேன். எக்ஸ்ட்ரா கட்டு இருந்தால் லோடு ஏற்ற முடியும். அப்போ லோடுக்கு நல்லா வண்டி லோடு போட்டால் உட்காராமல் இருக்கும் சரிங்களா. ஜாக்கா பஸ்லாம் பாருங்கள் நல்லா புதுசாக நீட்டாக இருந்துச்சு, அதான் வாங்கினேன் சரிங்களா. வண்டிக்கு நம்ம கட்டு வந்து எக்ஸ்ட்ரா பிளேட்டும் அச்சு போட்டுக்கலாம் சரிங்களா. அச்சு போட்டால் அது நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் கட்டு கம்மியாக இருக்கும். பேக்கில் லோடு அதிகமாக போனால் இப்போ பேக்கில் கட்டு எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் கட்டு கம்மியாக இருக்கும். அங்கே இப்போ இந்த வண்டியில் பாருங்கள் ஜாக்கா பஸ்ஸாக பாருங்கள் ஆயில் லீக்காக பார்த்தீங்களா. நம்ம வண்டி வாங்கும்போது செக் பண்ணி வாங்க சரிங்களா. ஜாக்கா பஸ் நல்லா இருக்கா பாருங்கள். ஒரு ஜாக்கா பஸ் போயிடுச்சுன்னா 1500 ஜாக்கா பஸ் சரிங்களா. அப்படி இல்லாமல் வண்டி இன்ஜின் பாருங்கள். இன்ஜின் கீழே ஆயில் லீக் ஆகிருக்கா இன்ஜின்லாம் செக் பண்ணி வாங்க சரிங்களா. இப்போ என் வண்டியில் ஆயில் எங்கேயும் லீக் ஆகலை சரிங்களா. இன்ஜின் கீழே முக்கியமாக கீழே குனிஞ்சு செக் பண்ணி பாருங்கள். ஆயில் லீக் ஆகிடுச்சுன்னா அது டேமேஜ் இருக்க அர்த்தம். நான் சப்போஸ் அப்போ ஆயில் கசிங்க அர்த்தம். இப்போதைக்கு ஆயில் நீட்டாக தான் இருக்குது சரிங்களா. வண்டி செக் பண்ணி வாங்கினேன். அப்போ வண்டி வாங்க போனீங்கன்னா வண்டி ஃப்ரெண்ட்லாம் பார்த்துக்கங்க. எங்கே டேமேஜ் இருக்கா, எங்கே கேட்ச் இருக்கா பார்த்துக்கோங்க சரிங்களா. வண்டி பார்க்கணும் நீட்டாக இருக்கா. நான் வாங்கி வண்டி வாங்கி 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. நான் 2 எஃப்சி பார்த்துட்டேன் சரிங்களா. வண்டி வாங்கி வண்டி கேபின்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கா பார்க்கும் சரிங்களா. நம்ம கேபின்லாம் பார்த்து நீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேலெல்லாம் பார்த்துங்க. இப்போ கேபின் நீட்டாக இருக்குது சரிங்களா. நம்ம வண்டி வாங்கும்போது கிலோமீட்டர் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் வண்டி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் இல்லை ஜீரோலாம் இருந்துச்சு. அங்கே ஃபீடா மீட்டர் வண்டி வாங்கும்போது புது மீட்டரே செக் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா. ஜீரோலாம் இருந்துச்சு மீட்டர். இப்போ நான் ஓட்டின இவ்வளோ கிலோமீட்டர் சரிங்களா. நான் வண்டி வாங்கும்போது எல்லாம் பார்த்துங்க. பார்க்கிங் லைட்டு எல்லாம் டேமேஜ் இருக்குது அப்போ செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் செக் பண்ணி வாங்கினா நம்ம நல்லாயிருக்கும் சரிங்களா. வண்டி வாங்கினா நம்ம செலவு பண்ணாமல் ஓட்டலாம் சரிங்களா. வண்டி வாங்கும்போது ஹேண்ட் பேக்லாம் பாருங்கள். இப்போ ஹேண்ட் பேக் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வேலை இப்போ வேலை செய்யலை. ஹேண்ட் பேக் தான் போயிடுச்சு எனக்கு. நம்ம மெயின் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்க இன்ஜின் வாங்க. இப்போ வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி வண்டி எப்படி இன்ஜின் நல்லா செக் பண்ணி வாங்கணும்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிப்பாங்களே. வண்டி சாய் போட்டேன் சரிங்களா. வண்டி சாய் பண்ணும்போது இந்த ஹீட்டர் இதுமாதிரி காட்டும். அந்த ஹீட்டர் ஆஃப் ஆகிடுச்சா, ஆஃப் ஆன மாதிரி டீசல் போட்டிருக்கேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஆயில் லைட் எல்லாமே ஆஃப் ஆகும். ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சா பார்க்க செக் பண்ணிங்க. எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சா. இப்போ வாங்க வண்டியை சுற்றி காட்டுறேன். வண்டியில் புகை அடிக்க பார்க்கும் சரிங்களா. வண்டியில் புகை அடிக்க பார்க்கும். வீடியோ பாருங்கள். புகையை அடிக்கல பார்த்தீங்களா. நல்லா இருக்கா. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாம் புகையை அடிக்கல. இப்போ இன்ஜினை பார்க்கலாம். நான் கண்டிப்பாக நம்ம இன்ஜினை பார்க்கும்போது நம்ம சீட்டை கழட்டிக்கங்க சரிங்களா. இந்த சீட்டை கழட்டோமா வண்டி வாங்கும்போது செக் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் செக் பண்ணிடுறது தான் டாட்டாசிக்கு. இந்த ஆயில் கேஜ் எடுங்க வெளியே எடுங்க. இந்த ஆயில் கேஜ் வெளியே எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சின்ன ஓட்டமாக இருக்கா, அந்த ஓட்டை ஆயில் லீக் ஆச்சுன்னா வண்டி இன்ஜின் பாய் கண்டிச்சு போயிட்டு இருக்கும். இப்போ ஆயில் லீக் ஆகலை, நல்லா இருக்குது சரிங்களா. நல்லா இருக்குது இன்ஜின் சரிங்களா. அந்த ஓட்டையிலேருந்து ஆயில் கேஜிலேருந்து ஆயில் லீக் ஆச்சுன்னா இன்ஜின் பாய் கண்டிச்சு போயிட்டு வரட்டும். இப்போ இன்ஜின் நல்லா இருக்க அர்த்தம். இது ஒரு விஷயம். நம்ம வண்டி வாங்கும்போது இன்னொரு விஷயம் பார்த்து இன்ஜின் பார்த்துட்டு ஃபஸ்ட் டோர் பாருங்கள். இவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா. இதுமாதிரி கேப் இருந்தால் வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்காம அர்த்தம். இதுமாதிரி கேப் வரக்கூடாது சரிங்களா. இப்போ வண்டி நான் சம்திங் டோர் போயிட்டுருக்கு, டோர் மாற்றிருக்காங்க. இவ்வளோ கேப் வரையக்கூடாது. இந்த பக்கம் போகல அவளுக்கு கேப் போகல சரிங்களா. அப்போ வண்டி வாங்கும்போது ஸ்டெப்லையும் டைம் குத்துவாங்க. மேலே போட்டு வச்சுருக்கேன் வண்டி மேலே. நம்ம வண்டி லோடு எவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா 1.5 டன் ஏற்றலாங்க. 1.5 டன் ஏற்றலாம். நான் பார்த்தேன் வண்டிக்கு 2 டன் ஏற்றினேன். ஒன்றும் ஆளுங்க. இந்த ஜாகா பஸ்லாம் ஏற்றினேன். ஏன்னா உட்காந்துச்சு வீலு. ஆனால் வண்டி இழுத்து போயிடுச்சு சரிங்களா. லோடு ஏற்றலாம். 1.5 டன் ஏற்றுங்க. ரொம்ப ஹில்ஸ் ஏற்றலாம் வண்டி ஏறாது சரிங்களா. லோடு ஏற்றணும் லிமிட்டாக ஏற்றிக்காங்க. அன்றைக்கி சிமெண்ட் மூட்டை ஏற்றினாங்க. 50 மூட்டை ஏற்றினால வண்டி 2000 கிலோ
வண்டி இழுத்துட்டு போச்சு. ஆனால் புகை அடிச்சு. அம்மா லோடு போட்டு ஓட்டாருங்க. சரி ஓட்டிங்கன்னா இன்ஜின் வண்டிக்கு கொஞ்சம் வேலை வந்துடும் சரிங்களா. லோடெலாம் லைட் வெயிட்டாக ஏற்றிக்காங்க. யாராவது புதுசாக வண்டி வாங்க போகிறீங்கன்னா பார்த்து வண்டி செக் பண்ணி வாங்குங்க சரிங்களா. கொஞ்சம் விசாரிச்சு வாங்க. மாடல் நியூ மாடலாக வாங்க சரிங்களா. ஓல்டு மாடல் வாங்காதீங்க. கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்க சரிங்களா. அவசரப்பட்டு வாங்காதீங்க. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி கீரை போட்டு காட்டேன். இப்போ வண்டி கீரெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது சரிங்களா. அதெல்லாம் செக் பண்ணி வண்டி ஓட்டி பார்த்துட்டு மெக்கானிக் பார்த்துட்டு செக் பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்டாக வாங்காதீங்க சரிங்களா. நான் வாங்கினமே எவ்வளோ சொல்ல பண்ண தெரியுமா. கெச் போய்ட்டு போயிடுச்சு, பேரிங்க போயிடுச்சு, கொஞ்சம் செலவு அதிகம் பண்ணேன். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணேன் சரிங்களா. வண்டி மூவ் பண்ணுமே சவுண்டு வேஸ்ட் கொடுக்க சவுண்டு நல்லா இருக்குது சவுண்டு. வண்டி வேஸ்ட் கொடுக்குமே சவுண்டு மாறினாலே இன்ஜின் போயிடுச்சு அர்த்தம் சரிங்களா. ஏன்னா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்டு கிளியர் பண்ணேன் சரிங்களா. வண்டி வாங்காமல் கொஞ்சம் விசாரிச்சு வாங்குங்க. கன்சிடர் வாங்காமல் இந்த ஏஜென்ட் மூலியம் போனால் கம்சம் முடிப்போம். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா கை மாற்ற வாங்கினா வண்டி நல்லாயிருக்கும். அந்த கன்சிடர் போனேன்னு வச்சுங்க, இந்த சைட்லாம் நம்ம அந்த கன்சிடர் போனேன்னு வச்சுங்க, பெயிண்டிங் பண்ணாமல் இந்த மாவு இப்போ ஃபுல்லாக பட்டி மாவு இல்லை செக் பண்ணி வாங்குவோம். ஃபுல்லாக பட்டி மாவு பீஸ்ட்டான். கொஞ்சம் நம்ம செக் பண்ணி இந்த பாடிலாம் நல்லா ஃபுல்லாக பட்டி மாவு தெரியுவாங்க. அந்த மேலே ஒரு சிம் சவுண்டு கேட்குவா, கீழே சவுண்டு மாதிரி கேட்குவா, ஃபுல்லாக பட்டி மாவு பிச்சிருக்காங்க. நம்ம வண்டி வாங்கும்போது நம்ம எல்லாம் சீட் நல்லா இருக்கா செக் பண்ணி வாங்க. நல்லா இங்கே பாங்க ஃபுல்லாக பட்டி மாவு பிச்சிருக்காங்க. வண்டி பார்க்க நீட்டாகவும் இருக்கும். வண்டி செக் பண்ணி வாங்கினா நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கா பார்க்கும் சரிங்களா. நான் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் பாய்ங்க.